சென்னை நீலாங்கரை கடற்கரையில் ஆபத்தை உணராமல் மக்கள் கடலில் விளையாடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு நேரலை இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். மழை ஆங்காங்கே விட்டு விட்டு கனமழையாகவும் பெய்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் புயல் கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏன் பொதுமக்கள் இந்த ஆபத்தினை உணராமல் தற்பொழுது அங்கு கூடியுள்ளனர்? ஏற்கனவே பல்வேறு அசம்பாவிதங்களை அவர்கள் கண்டும் இந்த பொறுப்பற்ற தனத்திற்கான காரணம் என்ன? மேலும் காவல்துறை இது குறித்த நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இந்த பெஞ்சன் புயல் காரணமாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய நீலாங்கரை கடற்கரையில் காற்றினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றினுடைய அந்த வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் பொதுமக்களை போலீசார் இந்த கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று அப்புறப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக காணலாம். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை வாரியம் உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார்கள். பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் இவர்கள் பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இந்த புயல் அதனை ஒட்டி அதை வீடியோ எடுப்பதற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய குடும்பத்தோடு கைக்குழந்தைகளோடு வரக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு போலீசார் தொடர்ச்சியாக வரக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இங்கிருந்து செல்ஃபி எடுப்பதாக இருக்கட்டும், ரீல்ஸ் எடுப்பதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பொதுமக்கள் அந்த பணிகளை செய்து வரும் பொழுது காவல்துறையினர் இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்தது. அதன் எதிரொலியாக தற்பொழுது இங்கிருந்து புகார் அளிக்கப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் இங்கு அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள் என்று புகார் அளிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது காவல்துறை தங்களுடைய அந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களை வெளியே அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் நேரலையாக பார்க்கலாம் காற்றினுடைய அந்த தாக்கம் எவ்வளவாக இருக்கிறது என்பது. கடலுடைய அந்த கடற்கரை மணலை அள்ளி வீசக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட நீலாங்கரை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த ஒரு கடற்கரையாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவிலான பொதுமக்கள் இங்கு தங்களுடைய பொழுதை கழிப்பதற்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். ஆனால் தற்பொழுது காற்றினுடைய தாக்கம், கடல் அலையினுடைய சீற்றம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த புயலானது இன்று இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கும் என்று கணிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் ஒரு ஆபத்தை உணராமல் வரக்கூடிய சூழல் என்பது தொடர்ச்சியாக நிலவி வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது காவல்துறையினர் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். யாரும் இங்கு வர வேண்டாம் என்று இந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய இந்த காற்றினுடைய அந்த மணற்பரப்பை அள்ளி வீசக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது இந்த காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதனுடைய தாக்கத்தை நம்மால் இங்கு நன்றாகவே உணர முடிகிறது. இந்த வேளையிலும் பொதுமக்கள் இங்கு செல்ஃபி எடுப்பதோ அல்லது கடற்கரையில் வரக்கூடிய இந்த சூழல் என்பது தொடர்ச்சியாக காவல்துறையினால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் மிக மோசமான சென்னைக்கு மிக அருகில் மாமல்லபுரத்தில் தான் இந்த புயலை கலக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இந்த காற்றினுடைய தாக்கம் என்பது தொடர்ச்சியாக அதிகரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பொதுமக்களை அவர்கள் வெளியே அனுப்பி வருகிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், நாம் பார்க்கும் பொழுது கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய மீனவ குப்ப மக்கள் தன்னுடைய படகுகளையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் காத்துக்கொள்வதற்காக என்னென்ன நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள்? ஏற்கனவே 2 நாள்கள் அவர்களுக்கு இது குறித்தான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தகவலையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், இங்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மீனவர் குப்பத்தில் இருக்கக்கூடிய மீனவர் சமுதாய மக்கள் வசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய படகுகளை மேடான பகுதிகளில் மீன்வளத்துறை ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள். தங்களுடைய பாதுகாப்பாக அந்த மேடான பகுதிகளில் கொண்டு வைக்கும் வழியாக அவர்களுக்கு அறிவுறுத்தியதன்படி அவர்கள் தங்களுடைய உடைமைகள், படகு உள்ளிட்டவைகளை மேடான பகுதியில் நிறுத்தியிருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது நிலவுகிறது. அதே நேரத்தில் இந்த நீலாங்கரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு மையமாக இருப்பதால் அதிக அளவிலான பொதுமக்கள் வருவார்கள். வாரந்தோறும் வார நாட்களில், இறுதி நாட்களில் வருவார்கள். அதற்காக இந்த கடையெல்லாம் போடப்பட்டிருந்தது.
அந்த கடைகள் எல்லாம் தற்பொழுது பாதுகாப்பு இல்லாமல் அது இந்த காற்றில் அடித்து செல்லக்கூடிய அந்த சூழல் என்பது நிலவுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ராட்டினமாக இருக்கட்டும், அதனுடைய அந்த காற்றினுடைய தாக்கத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அந்த ராட்டினம் எந்த அளவிற்கு சுழலுகிறது என்று அந்த காற்றினுடைய வீரியம் என்பது அந்த அளவிற்கு இருக்கிறது. அதே நேரத்தில் மணல் பரப்பிலிருந்து மணல் வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இங்கு இந்த நீலாங்கரை கடற்கரையை பொறுத்த வரைக்குமே மணல் திட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி வந்தது. ஆனாலும் தற்பொழுது அந்த மணல் திட்டுகள் எல்லாம் அடித்து செல்லக்கூடிய அந்த அளவிற்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் என்பது இங்கு நிலவுகிறது. இதையெல்லாம் பொதுமக்கள் கருத்தில் கொண்டுதான் பொறுப்புணர்வோடு அவர்கள் செயல்பட வேண்டும். தொடர்ச்சியாக நாம் இதை வலியுறுத்தி வருகிறோம். கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இது ஒரு ஆபத்தை உணராமல் வரக்கூடிய இந்த சூழல் என்பது இருக்கிறது. இயற்கையின் பிடி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதற்கு யாரும் இரையாகிவிடக் கூடாது என்பதுதான் அரசினுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுமக்கள் கடற்கரைக்கு வரும் பொழுது நம்மை தள்ளக்கூடிய அளவிற்கு இந்த காற்றினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் இந்த கடற்கரைக்கு வருவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. ஒவ்வொரு முறையும் காவல்துறை அவர்களை வழி அனுப்ப வேண்டும், வலியுறுத்த வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் அரசினுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. ராஜேஷ், நீங்கள் கூறுவது போல மண் அரிப்பு என்பது அங்கு அதிகப்படியாக இருக்கிறது. இந்த அதிகப்படியான மழை பெய்யும் பொழுது அது கடல் மட்டம் மேலே வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? இது குறித்தான தகவலையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தியே வருகிற மீன்வளத்துறை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அலையினுடைய சீற்றமும் அதிகமாக இருக்கிறது, அந்த அலையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அலையிலிருந்து இந்த கடலுக்கு வெளியே வரக்கூடிய அந்த தண்ணீரை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த மண்ணரிப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது என்றால் பாதுகாப்பாக இருங்கள். தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொண்டு அரசு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முகாம்களுக்கு செல்லலாம் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இங்கு இந்த கடற்கரையை பொறுத்த வரைக்குமே கடலினுடைய அலை அந்த தண்ணீர் என்பது உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நாம் இங்க இருக்கக்கூடிய மீனவ குடும்பங்களிடம் பேசினோம். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், இதை மாதிரி எத்தனை புயல் வேணுமானால் நாங்கள் பார்த்திருக்கிறோம், அதனால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எங்களிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூடுதலாக இந்த காற்றினுடைய தாக்கம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய அந்த சூழல் என்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. ராம்குமார், நாம் தற்பொழுது கூட இந்த நீலாங்கரை கடற்கரையை பொறுத்தவரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக காவல்துறை சார்பாக வலியுறுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார். ராஜேஷ், அங்கு அடிக்கக்கூடிய காற்று உங்களுடைய கண்களை கூட தொடர்ந்து உங்கள் கண்களில் படும் அளவிற்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஊடகங்கள் வாயிலாக இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நாம் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். எனவே அரசு கூறுகின்ற அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்களாகிய நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக உங்களுடைய தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் முழங்காலுக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செலினா. பெங்கல் புயலின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் நேற்று இரவிலிருந்தே தொடர் கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சென்னை ஜிஎன் செட்டி சாலையை பொறுத்த வரையிலும் தண்ணீர் முழங்காலுக்கும் மேலாக தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இன்னும் உள்ளே சென்றால் மழைநீர் என்பது முழுமையாகவே, அதாவது இடுப்பு வரை அளவிலும் கூட மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. சாலையின் இரண்டு புறங்களிலுமே மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குடியிருப்புகளுக்கு உள்ளேயும் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், பேருந்துகள் அதிகமாக செல்லக்கூடிய சாலையாகவே, பிரதான சாலையாகவே இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜெமினியிலிருந்து தியாகராய நகர் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகள் அனைத்துமே இந்த சாலை வழியாக தான் கடந்து செல்லும். அதே போல தியாகராய நகரிலிருந்து ஜெமினி வரக்கூடிய அனைத்து
பேருந்துகள் அனைத்து வாகனங்களுமே இந்த சாலை வழியாக தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடல் அலையை போல மழைநீர் என்பது வாகனங்கள் வரும்பொழுது அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு மழையின் காலத்திலுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட அவ்வப்போது மழை பெய்யும் பொழுது எல்லாமே மழைநீர் இங்கு தேங்கி இருக்கிறது. அருகேயே மின் இணைப்பு பெட்டிகள் இருக்கிறது. அதே போல ஆங்காங்கே மழைநீர் வடிகாலை திறந்து வைத்து இருக்கிறார்கள். அந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளிலும் மாநகராட்சி பணியாளர்கள் ஒருபுறம் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட இந்த பகுதி என்பது தாழ்வான பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. மழைநீர் முழுமையாக தேங்கியிருக்கிறது. தற்போது நாம் நேரலில் கூட பார்க்கலாம். இந்த 4 சக்கர வாகனம் வரும்பொழுது கடல் அலையை போலவே அந்த மழைநீர் என்பது அடித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த மழைநீர் என்பது முழுமையாக தேங்கியிருக்கிறது. தற்பொழுதும் கூட மழை என்பது கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகளின் நிலைமையும் கூட இதுவாக தான் இருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் மழைநீர் என்பது முழுமையாக தேங்கி இருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். அடுத்து இன்றும் கூட கனமழை என்பது நீட்டிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், இன்று இரவிலிருந்து நாளை அதிகாலை வரையிலுமே புயல் கரையை கடக்கும் வரையிலுமே அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரையிலும் வடகிழக்கு பருவமழை துவங்கிய பிறகு மழை என்பது சற்று குறைவாக தான் இருந்தது. தற்பொழுது இந்த புயலின் காரணமாக புயல் சென்னைக்கு மிக அருகாமையில் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் தான் மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. வடகிழக்கு பருவமழையின் மொத்த அளவையும் இந்த புயல் கரையை கடப்பதற்குள்ளாகவே சென்னை என்பது அதிக அளவில் மழை பொழிவை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சென்னை அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கூட இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களின் நிலைமையும் மழைநீர் என்பது முழுமையாக தேங்கி இருக்கக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இன்று இரவு வரையிலுமே, அதாவது நாளை காலை வரையிலுமே மழை என்பது நீட்டிக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதுதான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய முக்காவாசி மக்களின் நிலைமையாகவே கருதப்படுகிறது. அனைத்து இடங்களுக்கும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட வீடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் கூட தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சத்திற்கு உள்ளாக தான் இருக்கிறார்கள். அதே போல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றக்கூடிய பணிகளும் கூட ஒருபுறம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள்.